நான் தமிழை ரசிக்கின்றேன், தமிழை விரும்புகின்றேன், தமிழை நேசிக்கின்றேன் என்று சொல்கிறார் தவிர, ஆனால் உள்ளார தமிழை அவர் அழித்து கொண்டிருக்கிறார். தமிழை பாதுகாப்பவர் மோடி அல்ல. இதற்காக நிச்சயமாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 10-15 நாட்களாகவே நம்முடைய மாநிலத்துக்கும் மாநில உரிமைக்காக நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கழகத் தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் தலைமையிலே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் இன்று நேற்று அல்ல, சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்த போராட்டம் தொடங்கியது. இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை நாம் கிள்ளி எறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பல முறை கிள்ளி எறிந்திருக்கின்றோம். பல வாக்குறுதிகளை ஒன்றிய அரசினுடைய பிரதம மந்திரியிலிருந்து பெற்றிருக்கின்றோம். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்வதென்றால் ஜவஹர்லால் நேரு அவர்கள், ஏன் பிஜேபியை சேர்ந்த அடல் பிகாரி வாஜ்பாய் கூட நமக்கு உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றார். ஆனால் கடந்த 11-12 ஆண்டு காலமாக ஆண்டு இருக்கின்ற இந்த ஒன்றியத்தினுடைய தலைமை மந்திரி மோடி தலைமையிலான அரசு தான் அசிங்கப்படுத்துகிறது, அவலப்படுத்துகிறது, மதிப்பதில்லை. தமிழ்நாட்டு மண்ணுக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. தமிழர்கள் பண்டை காலத்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவர்கள். நாகரிகத்திற்கு, தொன்மையான நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள். அப்பொழுதே வசதியாக வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, வாணிகம், கடல் கடந்து வாணிகம் செய்தவர்கள். செல்வத்தை இங்கே கொண்டு வந்து அந்த செல்வப்பெருக்கோடு இருந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் மொழியும் அப்படித்தான். இதுவும் தொன்மையான மொழி. அதற்கு அங்கீகாரம் தான் தமிழுக்கு அந்த செந்தமிழ் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கூட மோடி அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டத்திலே உலக அளவிலே நடந்தாலும் சரி, அல்லது தேசிய அளவிலே நடந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் பேசினாலும் சரி, ஏதாவது ஒரு குரலை போட்டு கொடுத்து பேசிவிட்டு, பாரதியார் பேசிய சில பாடல்களை பேசிவிட்டு, நான் தமிழை ரசிக்கின்றேன், தமிழை விரும்புகின்றேன், தமிழை நேசிக்கின்றேன் என்று சொல்கிறார் தவிர, ஆனால் உள்ளார தமிழை அவர் அழித்து கொண்டிருக்கிறார். தமிழை பாதுகாப்பவர் மோடி அல்ல, அல்லது மோடி அரசே அல்ல. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி நிதி அமைச்சராக இருப்பவர், அவரே கூட தமிழை, தான் பிறந்த மண்ணுக்கு துரோகம் செய்கிறார். துரோகம் தமிழுக்கு மட்டுமல்ல, நம்ம மக்களுக்கும் செய்கிறார். நாம் 36,000 கோடி பேரிடர் நிதியாக, வெள்ள நிதியாக கேட்டால், நிவாரண நிதியாக கேட்டால் 225 கோடியை தருகிறார். அப்படி என்ன அவர் பெரிய நிதி மந்திரியாக இருக்கிறார் என்று தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் உண்மையிலேயே இப்படி அவரே செயல்படுகிறாரா, அல்லது பின்னால் இருந்து RSS காரர்களும் மற்றவர்களும் அவர்களை இயக்குகிறார்களா என்ற சந்தேகம் நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அந்த பெண்மணி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிப்பதற்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர, தமிழ்நாட்டை அவர் எந்த வகையிலும் சிறப்பிப்பதாக நமக்கு இதுவரை தெரியும். அதே போன்று அங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம், இப்பொழுது ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சர் பிரதான், தர்மேந்திர பிரதான் என்பவர் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து, நீங்களெல்லாம் நாகரிகம் தெரியாதவர்கள் என்று வசைப்பாடி இருக்கிறார். பாராளுமன்றத்துக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. பாராளுமன்றத்தில் எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். சட்டமன்றத்திலும் அப்படித்தான். நாங்கள் பேசும்போது கூட நம்முடைய அண்ணன் அமைச்சராக இருக்கின்ற, இங்கே சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கொறடாவாக இருந்தவர். எங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தவர் அவர். அவருடைய அனுபவத்தின் மூலமாக, மென்மையான போக்கின் மூலமாக நம்முடைய தலைவர் அவரைத்தான் கொறடாவாக நியமித்திருந்தார் இந்த பதவிக்கு முன்பு. அப்படிப்பட்டவர் அவர் சொல்லுவார், இதை பேச வேண்டும், இதை பேசக்கூடாது என்று. அதைத்தான் நாங்கள் கடைபிடிப்போம். சட்டமன்றத்தில் கூட ஒருவரை ஒருவர் திட்டியோ, அவதூறாக பேசியோ, நாகரிகமற்ற முறையில் பேசுவோ கூடாது. அப்படி கூறினால், அப்படி பேசினால் உடனே அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். எதிர்ப்பு கிளம்பும். இது தவறு என்று எல்லோருமே சொல்லுவார்கள்.
பேசியவரே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை, அசிங்கமான நிலைமை ஏற்படும். அதுதான் இன்றைய தினமும் நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசிவிட்டு 100 தடவை கூட மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். 100 தடவை மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் என்ன காரணம்? நாம் காட்டுகின்ற எதிர்ப்பு, நாம் எதிர்க்கின்ற விதம். நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னார்களே, உடனே சொன்னார்களே, தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்று சொன்னார்களே, அந்த கடுமையான வார்த்தை, அது கூட ரொம்ப மென்மையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் பல அர்த்தங்கள் உண்டு. அந்த வார்த்தை தான் மறுநாள் 100 தடவை நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கின்றேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சரி, அது போகட்டும். ஆனால் இந்த நிலை ஏன் எங்களை நிர்பந்தப்படுத்துகிறீர்கள்? தமிழில் எனக்கு முன்பு பேசிய தனியரசு, நம்முடைய செங்கை தாமஸ், அருள் எல்லாம், நம்முடைய சங்கர் எல்லாம் சொன்னார்கள். மயில்சாமி முதல் கொண்டு நம்முடைய பாரத ஜனாதிபதியாக இருந்த நம்முடைய அப்துல் கலாம், இந்திரா நூயி, சுந்தர் பிச்சை போன்றவர்களாம் இருமொழி கொள்கையில் படித்தவர்கள் தான். இப்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற முத்துவேல் ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக நம்முடைய ராக்கெட் ஏவுதளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், தமிழிலே படித்தவர். அவர் அங்கே விஞ்ஞானியாக இருக்கிறார். ஆக தமிழ்தான் நம்மளுக்கு படிப்பு மொழியாக, நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடிய மொழியாக இதுவரை இருந்து வருகிறதே தவிர இந்தி அல்ல. ஆங்கிலம் நம்முடைய தொடர்பு மொழி. நாங்களெல்லாம் கூட இங்கே மாதவரம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படித்தவர்கள் தான். நான் அங்கே படித்தவன் தான். அங்கே 11th வரை படித்து அதுக்கப்புறம் ஆங்கில மீடியாவில் பியூசி, பிஏ, எம்ஏ படித்தவன். இங்கே இருமொழி கொள்கையால் படித்தால் தான் இன்று நான் வழக்கறிஞராக பணிபுரிய முடிந்தது. சுப்ரீம் கோர்ட் அளவு சென்று வாதாடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஆங்கிலம் உதவி செய்தது. அதுதான் எங்களுக்கு நல்ல ஒரு கொள்கையாக இருந்திருக்குது. பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார், செங்கை தாமஸ் அருமையாக சொன்னார். ஆக இதை எதற்கு நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் இந்தி படிப்பவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், வடநாட்டை சேர்ந்தவர்கள் படித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவர்களை எதிர்க்கவில்லை, அவர்களை நாங்கள் உதாசீனப்படுத்த விடுவதில்லை, அவர்களை நாங்கள் எந்த வகையிலும் மதித்து கொண்டுத்தான் இருக்கிறோம். எங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள், நெருங்கிய உறவினர்களாக கூட இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் கலந்து போச்சு. நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் எங்களை திணிக்காது, இந்தியை படிக்க வேண்டும் என்று திணிக்காது. பேசும்போது சொன்னார் ஒருவர், எவ்வளவு பேர் இந்தி படித்தவன் மாதவரத்திலே காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாரசாரியாக போவோம். பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த கால் சட்டையும் பனியனு சட்டையெல்லாம் அழுக்காக இருக்கும். தலை வந்து எண்ணெய் தடவாத தலையாகும். ஏழ்மையின் காரணமாக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எதற்காக வந்திருக்கிறார்கள்? நம்ம பிள்ளைங்களாம் படித்து மேலே போயிடுது. நம்ம பிள்ளைங்களாம் படித்து உலகத்தில் பல இடங்களில் இருக்குது. பல இடங்களில் இருந்து பெரிய அளவில் வேலை செய்து கல்வியின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அந்த பலன்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கீழ்மட்டத்திலே வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இது அந்த இந்திக்காரர்களெல்லாம் இந்த தமிழ்நாடு அதற்கு சொர்க்க பூமியாக திகழ்கின்றது. ஏனென்றால் இங்கே நிலவுகின்ற அமைதி, சட்ட ஒழுங்கு, நம்முடைய ஆட்சியில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு, அது மட்டுமல்ல தமிழர்களாகிய நாம் அவர்களை நேசிப்பது. நீங்கள் இந்திக்காரன் ஒருவன் வீட்டில் இருந்தால் கூட அவனை சமமாக நேசிப்பவர்கள் தான் தமிழர்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்வார்களே, அதே போல தமிழர்கள் பாசமானவர்கள். அப்படிப்பட்ட இந்தியிலே படித்த இந்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு 5 மாநிலத்தினுடைய கதை என்ன? எல்லா மாநிலத்திற்கும் பின்தங்கிய மாநிலமாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா? அவர்களைத்தான் நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பாஜக அரசே, யூபி ஒன்றை பிடித்து விட்டால் போதும், நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அங்கே இருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை, அதுதான் முதல் காரணம். பீகாரில் இருக்கின்ற எண்ணிக்கை. ஆனால் தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகள், பாண்டிச்சேரியிலே 40 தொகுதிகளும் இன்று வென்று நாம் அங்கே பாராளுமன்றத்தில் அனுப்பியிருக்கின்றோம். அங்கு எல்லாவற்றையும் எதிர்க்கின்றோம். பாஜக அரசினுடைய அவலங்களை, அசிங்கங்களை, அராஜகங்களை, அவர்கள் செய்யும் ஊழலை ஒவ்வொன்றாக சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றோம். அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. 40 பேர் இருப்பதனால் தானே இவ்வளோ பேசுகிறீங்க, நாங்கள் குறைச்சிட்றோம் அப்படின்னு. இப்போ அடுத்தது
தொகுதி வரையறை மூலமாக ஏறக்குறைய 8 தொகுதிகளை நமக்கு கிடைக்கப்பெறாத அளவுக்கு, நமக்கு கிடைக்காத அளவுக்கு வேலைகள் நடக்கிறது. அதைத்தான் நம்முடைய முதல்வர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இன்று நீங்கள் பல பேர் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நவீன் பட்நாயக், ஒடிசாவினுடைய முன்னாள் முதல் மந்திரி, 25 ஆண்டு காலம் ஆண்டவர், அவரை சந்தித்து இருக்கிறார்கள். அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போன்று பக்கத்தில் இருக்கிற ஜெகன், அதே போன்று சீதாராமையா, நம்முடைய நாயுடு கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி, இப்படி எல்லோரையும் பேசி இந்த கூட்டத்திற்கு வருமாறு ஒன்றுபடுவோம். நம்மை அழிக்க நினைக்கிறார்கள். இது அநியாயம், ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகவே நாம் ஒன்றுபட்டு இதை எதிர்ப்போம் என்று நம்முடைய தலைவர் தலைமையிலே, நம்முடைய முதல்வர் தலைமையிலே அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய முதல்வர் இப்பொழுது சாதாரணமான தமிழ்நாட்டை மட்டும் சேர்ந்தவர் அல்ல, உலக அளவிலே அறியப்பட்டவராக இருக்கிறார். நம்ம இந்திய தேசத்திற்கு ஒரு பெரிய தலைவராக, எதையும் தீர்மானிக்கக்கூடிய தலைவராக நம்முடைய முதல்வர் தளபதியார் இருக்கிறார். அந்த அளவு உயர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றோம். எதற்கெடுத்தாலும் குரல் கொடுக்கிறோம். ஆனால் சர்வ கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்ட அதிமுக அங்கே தீர்மானத்தை ஆதரித்து விட்டு வெளியிலே வந்து ஜெயக்குமார் பேசுகிறார், இதற்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்து இருக்கிறது என்று. நன்றாக தெரியும் உங்களுக்கெல்லாம். ஒரு 6 மாதமாக எடப்பாடி பழனிசாமி இல்லவே இல்லை, செத்தாலும் சாவுமே தவிர மடிவுமே தவிர நாங்கள் அடிபணிய மாட்டோம், பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்று சொல்லி கூர்ந்தவர் 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு மழுப்பலான பதிலை சொல்லி கொண்டு போயிருக்கிறார். ஆக அவர்கள் உடன்பட்டு விட்டார்கள். இந்த அடிமைத்தனம் அங்கே போய் சேர்ந்து விட்டது. இந்த அடிமையாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே அடிமையாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு சுய கௌரவம், சுய மரியாதை அதெல்லாம் இல்லவே இல்லை. எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும், சம்பாதித்து போராது என்று இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். அடிமைத்தனமாவது, தமிழாவது, இனமாவது எங்களுக்கு என்ன இருக்கிறது? நாங்கள் எப்பொழுதுமே பதவியில் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த கேங்கு. அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் அவர் பேசுகிறதெல்லாம் சொல்கிறார். டாஸ்மாகில் ஏதோ ரெய்டு பண்ணாங்களாம். அடா பாய், நீ முதல்வராக சொல்ல, உன் அறையிலேயே ரெய்ட் பண்ணான் இடி. அது அசிங்கம் இல்லை? அது அசிங்கமாக தெரியல அவனுக்கு? டாஸ்மாகில் ரெய்ட் பண்ணதை பற்றி நீ பேசுறியே. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, என்னை எப்படியாவது பக்கத்தில் உட்கார வைங்க. எனக்கு நல்ல சட்டமன்றத்தில் ஒரு பெரிய அண்ணன், நம்முடைய சிறப்பு பேச்சாளருக்கு, உயர்கல்வி அமைச்சருக்கு தெரியும், ஏதாவது மின் வரிசையில் எனக்கு கொடுங்கன்னு. என்றைக்கு அதை கொடுக்கல அன்னிலேருந்து அவர் சட்டமன்றத்துக்கே வரல, வெளியிலேருந்தே பேசிகிட்டு இருக்கார். அவர் ஒரு பெரிய தலைவர். ஆகவே இதெல்லாம் இவர்களுடைய சுயரூபம். அவர் எங்கே போனாலும், எங்கே யார் பிஜேபி தலைவர் வந்தாலும் அவங்கள விரட்டிட்டு போய் பேசுறது, அதை பேசி ஒரு உறவு வைத்துக் கொள்வதில் அமித்ஷா இப்போது கோயம்புத்தூர் வந்தார், அங்கே போய் முயற்சி பல தடவை அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க. நாங்கள் உன்னை சந்திப்பதாக இல்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் அதையெல்லாம் பார்ப்பதில்லை. அடிமைகள் நாங்கள், எங்களுக்கு கௌரவம் இல்லை, சுயமரியாதை இல்லை. நான் வந்திருக்கிறேன், சந்தித்தால் சந்திக்கிறேன், இல்லைன்னு திரும்பி போகிறேன் என்று காத்திருந்துட்டு வருவர் தான் அந்த ஓபிஎஸ். இப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு எதிரணி. ஆகவே அன்பு தோழர்களே, இதையெல்லாம் நீங்கள், நம்முடைய தலைவர் போராடுவது நம்ம தமிழ்நாட்டுக்காக, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எந்த சதவீதத்திலே அங்கே உயர்த்துகிறீர்களோ அதே சதவீதத்தை தமிழ்நாட்டிலும் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். 1971 சென்சஸ் பிரகாரம் நீங்கள் அதற்கு எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். மாறாக உங்களுக்கு அங்கே வட மாநிலத்தில் அதிகமான எண்ணிக்கையும் எங்களுக்கு குறைவான அல்லது சமமான எண்ணிக்கையை கொடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கு தான் மோடி ஒரு பாராளுமன்றத்தை கட்டியிருக்கார். 888 சீட்டு மொத்தமாகவே அந்த மாநிலங்களுக்கு உறுப்பினர் எண்ணிக்கை கொடுத்து அங்கேயே குளிர் காஞ்சிட்டு இருக்கான். இந்திக்காரங்க தான் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க, ஏமாற்றலாம், இன்னும் ஏமாற்றலாம், இந்துத்துவான்ற முறை ஏமாற்றலாம், ராமர் என்ற கோயிலை போய் வச்சு ஏமாற்றலாம், மகா கும்பு என்ற பெயர் இது வச்சு ஏமாற்றலாம். இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் கல்வி அறிவு பெறாதவர்கள்,
என்னைக்கு கல்வி அறிவு பெறுறாங்களோ அன்றைக்கி திருப்பி அடிப்பார்கள். நாமெல்லாம் கல்வி அறிவு பெற்றவர்கள். ஆகவே தான் மோடியை எதிர்க்கின்றோம். ஆக இந்த வகையிலே இந்த கூட்டம் இதற்காக நிச்சயமாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் டாக்டர் கோவி செழியன் அவர்கள் ஏறக்குறைய நான் மாவட்ட செயலாளராக வந்து 15 ஆண்டு காலமாக என்னுடைய தலைமையிலே 100 கூட்டங்கள் பேசியிருப்பார். இந்த முறை கூட 3 கூட்டங்கள் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிக அருமையாக பேசக்கூடியவர். அதாவது அவர் டாக்டர் பட்டம் பெற்றது என்ன தெரியுமா? டாக்டர் கலைஞரும் அவர் பேசிய கல்வி நிலையங்கள், அவர் பேசிய பேச்சுக்களும் ஆய்வு செய்து தான் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதற்கேற்றா போலே அவருக்கு உயர்கல்வித்துறை நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர். நம்ம கழகத்துக்கு கிடைத்த சொத்து. மூளை முடுக்கெல்லாம் நம்முடைய கொள்கைகளை பறைசாற்றி, நம்முடைய பெருமைகளை பறைசாற்றி, நம்முடைய சாதனைகளை பறைசாற்றி, நம்முடைய தலைவர் அவர்களையும் நம்முடைய வருங்கால தலைவர் துணை முதல்வர் அவர்களுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி வருபவர் தான் நம்முடைய கோவி செழியன் அவர்கள்.